டாப் 4ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி கண்டிப்பா. அண்ட் அதை தாண்டி டெல்லியில பஞ்சாப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பஞ்சாபை பொறுத்தவரை என்னன்னா அவங்க டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லைன்றதை தாண்டி கேப்டன்சி மேட்டர்ஸ் அலாட். லாஸ்ட் டைமே வந்து 6 அன்கேப்டு பிளேயரை வச்சு நம்ம ஸ்ரேயஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாரு. ஹோப்ஃபுல்லி இந்த தடவை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆப்வியஸ்லி சிஎஸ்கே தெளிவா. அதே மாதிரி நம்ம பங்காளிங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ சிஎஸ்கே எம்ஐ கன்ஃபார்மு. மற்றபடி டாப்ல மேபி இந்த வாட்டியும் ஆர்சிபி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அவங்ககிட்ட நல்ல டீம் இருக்கு. ஸோ அந்த 4th பிளேஸ் மட்டும் எனக்கு பஞ்சாப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வாட்டி ரன்னர் அப், இந்த வாட்டி அதே இதோட வருவாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 4ன்ற வந்து இவங்க 4 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களுமே பயங்கரமான, ஏன்னா பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி பொறுத்து தான். இப்பவே நிறைய பேர் இன்ஜூர்டா இருக்கிறதுனால அதுல ஒரு சின்ன இது இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 4 பேர், சிஎஸ்கே, எம்ஐ, பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி. டாப் 4ல சிஎஸ்கே, எம்ஐ, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ப்ளஸ் பஞ்சாப் இல்லைனா ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்க 2 பேரில் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே எதனாலன்னு சொல்கிறோன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து பேட்டிங் யூனிட்டும் இருக்குது, பவுலிங் யூனிட்டும் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட்டும் நல்லா ஸ்பென்சர் ஜான்சன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சிஎஸ்கே கன்ஃபார்மாக டாப் 4ல இருக்கும். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. பவுலிங் வந்து இந்த 2026 ஐபிஎல்லையே அவங்க தான் இருக்கிறதே ஸ்ட்ராங்கு. பூம்ரா, தீபக் சாரு, போல்ட்டு 3 பேருமே செம பேசர்ஸ். அதனால பேட்டிங் யூனிட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா 8 சூப்பரான பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களுக்கு பவுலிங் யூனிட் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிட்டாரு. அதனால பவுலிங் யூனிட் கொஞ்சம் பிரச்சனை தான். இருந்தாலுமே வந்துட்டு அவங்க பேட்டிங்கை வச்சு பார்த்த வரைக்குமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டாப் 4 வரது கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 4th பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன்று பஞ்சாப் வரலாம், இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் வரலாம். 2 டீமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க பிளேயர்ஸ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க பொறுத்து தான் அடுத்த 4வது டீம் எந்த டீம் வரும்ன்றது நம்ம கரெக்டாக தெரியும். ஆமா, பட் அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிட்டாங்க. அது போன வாட்டியே தெரிஞ்சது. போன வாட்டி அவங்களுக்கு அந்த சான்ஸ் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பிளேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. முதல் முறையா எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டு பிளேயிங்லாம் யூத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது நிறைய போன வாட்டி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த வாட்டியுமே அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மோரோவர் இந்த வாட்டி கடைசியா தைரியமா சொல்லிக்கலாம், ஒன் லாஸ்ட் டைம் ஃபார் தோனின்னு. ஆப்வியஸ்லி அவரோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. தன்னோட லெகசி வந்து ருத்ராஜ் கிட்டையும், தன்னோட விக்கெட் கீப்பிங் வந்து சஞ்சு கிட்டையும் கொடுத்துருவாரு. ஆப்வியஸ்லி இதுதான் அவரோட லாஸ்ட் இதுன்றனால ப்ராபப்ளி மேபி சின்னசாமியில வந்து கப்பெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக இந்த வாட்டி ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. பேட்டிங் எனக்கு என்னென்ன கன்சர்னா இருக்குது, போலிங் மட்டும் தான் கன்சர்னா இருக்கு. ஸோ அந்த டெத் ஓவர்ஸ் எல்லாம் பிராவோ பண்ணது. அப்புறம் அவதான் சொல்றேனே, நம்ம கிட்ட வந்து டெத் போலிங்னு வந்து நம்ம பிராவோ வச்சுலாம் போட்டு இருந்தாங்க. தீபக் சார்லாம் இருந்தாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னா 2010ல அந்த போலிங்கர் வந்த போது இருந்த அந்த வேல்யூ வந்து இன்னைக்குமே கொடுக்கல. பட் ஏதோ ஒரு விதத்துல நம்ம பிளேயர்ஸ் அதை பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்குமே போலிங்னு வரும்போது நம்மளால தனிட்டு தான் இருக்காங்க. பட் பார்க்கலாம், இந்த வாட்டி நிறைய பேர் இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸுமே. நம்மளால எப்படி கையாளுறத பொறுத்து தான். ஹோம் கிரவுண்ட்ல மேக்ஸிமம் நம்ம வின் பண்ணனாலே போதும். அது போன வாட்டி அது ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டி அதை தப்பா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ப்ரோ, ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாதியில கூட ரிட்டையர் ஆகிற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. தலைவன் வந்து ஒரு மேட்ச் ஆடிட்டு போனா கூட போதும் தான். ஸோ அவர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரே மேட்ச் ஆடிட்டு ரிட்டையர் ஆயிட்டுன்றேன் நான். போதும், அவர் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயே டீமை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு டீமும் இல்லை, போதும்ன்றதான் என்னோட தாட்டு. பட் அவர் எல்லா மேட்ச் ஆடணும்னு இல்லை, இம்பாக்ட் பிளேயராக கூட ஆடலாம். ஏன்னா போன வாட்டி கீப்பிங் வந்து கொஞ்சம் கன்சர்னா இருந்தது. ஸோ இந்த வாட்டி அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்களுக்கு ஒரு கன்சர்னா இருந்தது. அதுவுமே ஃபுல்ஃபில் ஆனதுனால மேபி பாதியில கூட சென்னையில நடக்கிற லாஸ்ட் லீக் மேட்ச்ல கூட மேபி அவங்க செலக்ட் ஆகலைன்னா சென்னையில் நடக்கிற லாஸ்ட் மேட்சா கூட அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். மேபி போன வாட்டியே அது நடந்திருக்க வேண்டியது, நம்ம ருத்துவோட இன்ஜுரி தான் அது கொண்டு போச்சு. ஸோ மேபி இந்த வாட்டி நடக்கலாம். தலைவன் வந்து ஒரு பால் ஆனால் கூட போதும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தலைவன் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இவனுக்கு இந்த டிக்கெட்டை வச்சு ஸ்கேம் பண்றது தான். உண்மையிலேயே யாரு பார்க்கணுமோ அவங்க பார்க்கறதுக்கு உண்மையான நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில கிரவுண்ட்ல எவ்வளவு பேர் கிரவுண்டுக்கு வெளில நிற்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான ஸ்கேம் நடந்துட்டே இருக்கு தொடர்ந்து. ஸோ தலைவனுக்கு அது தெரிஞ்சு அது புரிஞ்சு இந்த வருஷத்தோட ஒன் லாஸ்ட் டைமா புரிஞ்சு ரிட்டையர் ஆகிட்டாலே போதும். ஒரு பால் ஆனாலே போதுங்க, நிறைய ஆடிட்டார், போதுன்றதான் என்னோட தாட்டு. அதுக்காக நான் கோலி ஃபேன்லாம் இல்லை, தோனி ஃபேன் தான். பட் இந்த ஸ்கேமை தடுக்கணும்னா இவர் ஆடுறதை நிறுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் கப்பு வாங்கி கையோட கொடுத்து இந்த வருஷத்தோட அவர் இந்த ரிட்டையர்மெண்ட்டை ப்ராப்பராக அமைச்சா போதும்.